Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். 100 நாள் ஆட்சி எப்படி இருக்கு தாவேகா ஆட்சி? 100 நாள் ஆட்சி, அதுக்கு 100 ரீல்ஸ்களே சாட்சி அப்படிங்கிற மாதிரி முதல்வர் 100 அடி பாலத்திலே போய் ரீல்ஸ் போட்டார். தண்ணீர் குடிப்பது போல ரீல்ஸ் போட்டார். குப்பைகளை மேற்பார்வை போல ரீல்ஸ் போட்டாரு. சட்டசபையில் ஒரு 10-20 ரீல்ஸ் போட்டிருக்காரு. சட்டசபைக்கு உள்ள போய் ஒரு 10-20 ரீல்ஸ் போட்டிருக்காப்ல. எப்படி இன்ஸ்டாகிராம் இதை திறந்தீங்க அப்படின்னா முழுக்க முழுக்க ஃபேவரட் சிஎம் தளபதி, நெக்ஸ்ட் பிஎம் கா தளபதி விஜய், நெக்ஸ்ட் பிஎம் தளபதி விஜய், தளபதிக்கா மோடிக்கா தளபதிக்கா அப்படின்னு எல்லா பேரும் பேசுறான். தமிழ்நாட்டில் 1.5 கோடி வட இந்தியர் இருக்கான். இந்த 1.5 கோடி மாதேசன் அதன் தமிழர்களுக்கு வணக்கம் அவன் தெரியாது, அனைவருக்கும் வணக்கம் தெரியாது அவனுக்கு சவுக்கும் தெரியாது, சாட்டையும் தெரியாது, மாதேசன் தெரியாது, பாண்டேவும் தெரியாது, யாரையும் தெரியாது. ஆனா அவனுக்கு தெரிஞ்சது வட இந்திய ரீல்ஸ். தினம் லைவ் காலையில பாருங்க தொடங்கிடுறாங்க, மாலை வரைக்கும் லைவ் கண்டென்ட் எடுக்கிறீங்கல்ல நீங்க லைவ்ல இருந்து. ஆமா அப்படியே அறுத்து தள்ளிக்கிட்டு இருக்காங்க கண்டென்ட் எடுக்கிறது. ஏங்க நீங்க வேற மன்னர் மன்னா நீ ஒரு மாமா மன்னான்னு புலிகேசியில பாடுவாங்கல்ல, அது மாதிரி உட்காந்துட்டு பூரா ஓனாண்டி புலவர்கள் பூரா புகழ்ந்துட்டு இருக்காங்க. அதுவும் கிள்ளி சரத்துல ஏஎம்பிஎம் பார்க்காமல் உழைக்கும் எங்கள் சிஎம்ஏ நீதான் அடுத்த பிஎம்ஏ, ஏஎம்பிஎம் பார்க்காமல் உழைக்கும் எங்கள் சிஎம்ஏ நீதான் அடுத்த பிஎம். அது 2 வரி பெரிய கவிப்பரசு வைரமுத்து 2 முறை அவர் படிப்பாரு. இது ஒரு கவிதையா. ஏஎம்பிஎம் பார்க்க மாட்டாரா, அதனால இவர் நெக்ஸ்ட் பிஎம்மா முடியலங்க. இல்ல லஞ்சம் எங்கேயாவது வாங்குறதா இருந்தா கொடுக்காதீங்க, இது அண்ணனோட ஆட்சி என்னோட ஆட்சின்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிருக்காரா? வாங்காதீங்கன்னு இல்ல, கொடுக்கவே வாங்காதீங்கன்னு சொல்லிருக்காரா? இல்ல மக்கள் என்னுடைய ஆட்சியில விஏஓவோ ஆர்ஏஓ தாசில்தாரோ மாவட்ட ஆட்சியரோ அரசு துறை அதிகாரிகளோ எம்எல்ஏக்களோ எம்பிக்களோ காசு வாங்க கூடாது, காசு வாங்கினா பாரபட்சம் இல்லாம டிஸ்மிஸ் பண்ணுவேன் சொல்வதற்கு தைரியம் துணிச்சல் தெம்பு இருக்கா? தமிழ்நாடு முழுக்க தமிழ் அதிகாரிகள் புறக்கணிக்கப்பட்டு வடநாட்டு அதிகாரிகளும் தெலுங்கு அதிகாரிகளும் எல்லா துறையிலும் நீக்கமர நிறைஞ்சு நிக்கிறாங்க. இல்ல இது என்ன அடையாளப்படுத்துறது? அதான் இதெல்லாம் அடையாளப்படுத்துறதுன்னா இதான் நடந்துகிட்டு இருக்குதான் உண்மை. தமிழ்நாட்டில் தலைமைச் செயலாளர் தமிழ் அதிகாரி இருக்காரா? தமிழ்நாட்டுடைய டிஜிபி தமிழர் இருக்காரா? அர்ச்சனா கல்பாத்தி கோயில்களுக்கு ஏற்கனவே நிறைய தமிழ்நாட்டு கோயிலுக்கு என்னையா சம்பந்தம்? இல்ல அவங்களுக்கு நிறைய கோயில்களுக்கு கொடை உதவி செய்து எல்லா கோயிலுக்கும் போயிருக்கிறேன், கொடை உதவி செஞ்சுட்டு இருக்கிறேன். என்னைய போடுங்களா போ. கோயிலுக்கு கொடை உதவி செஞ்சா நீங்க எடுத்து போட்டு விட்டுருவீங்க. சரி, ஒருத்தர் ஜெர்மன்ல இருந்து வராரு, தமிழ்நாடு கோயிலுக்கு செஞ்சிடாரு, அவருக்கு எடுத்து போட்டுருவீங்களா? பீகார்ல இருந்து வராரு, ஊப்பில இருந்து வராரு, எடுத்து போட்டுருவீங்களா? அதன் தமிழர்களுக்கு வணக்கம். பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் நம்மோடு இணைந்திருக்கிறார் நாம் தமிழர் கட்சியின் திரு சாட்டை துரைமுருகன் அவர்கள். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்ற வாரங்களோடுமே கேட்போம். வணக்கம் திரு சாட்டை. தலைவா, பழைய பில்டிங் இப்படி சிம்மக்குரல் சிவாஜி மாதிரி முழங்குனீங்கன்னா இடிஞ்சு விழுந்துடும். நாங்களே ஒட்டு போட்டு வச்சிருக்கிறோம். இது ஒன்றும் நாமக்கல் கவிஞர் மாளிகை கிடையாது 5.5 கோடி செலவு பண்ணி ஆல்டர் பண்றதுக்கு. இது பார்த்து இது என்னோட ஆதன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கத்துக்காகவே எடுத்து வச்ச ஸ்கிரிப்டா? இல்ல நீங்க பேசும்போது உண்மையில எனக்கே பதறதா இல்லையாங்கிற மாதிரி. சொல்லுங்க, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். உங்களை பார்த்தாலே தெரியுது நல்லா இருக்கீங்கன்னு. உங்களை பார்த்தாலே செழிப்பா இருக்கீங்க. நீங்களும் இப்ப பிளேசர் எல்லாம் போட்டு கோட்டெல்லாம் போட்டுட்டு. கோட்டு போட்டா செழிப்பா இருக்குன்னு அர்த்தம். ஆமா, செழிப்பா இருக்கீங்கல்ல. கண்டக்டர் கூட தான் கோட்டு போட்டிருக்காரு, டிடிஆர் கூட தான் கோட்டு போட்டிருக்காரு, செழிப்பா இருக்காரு அர்த்தமா? இல்ல, இந்த கோட்டு ரகசியம் ஏதோ ஒண்ணு இருக்கு. என்னது கோட்டு ரகசியம்? போடுறது திடீர்னு இப்போ கோட்டெல்லாம் போட ஆரம்பிச்சிட்டீங்க, என்னன்னு தெரியலையே. நாங்க கோட் சூட் போடக்கூடாதா? போடுவிடா ஸ்டைலா கெத்தா அப்படிங்கிற மாதிரி நாங்களும் போடுறோம். அதே டெய்லர் அதே வாடகை. இனிமேல் ஸ்டைலா கெத்தாதான் எல்லாமே. அப்பதானே பண்ண வேண்டியது இருக்கு. அரசியல தமிழ்நாடே வைபிள தான் இருக்கு. அப்ப ஒரு வைப் மோட்லயே நம்மளும் போவோம் அப்படின்னு தான். 100 நாள் ஆட்சி எப்படி இருக்கு தாவேகா ஆட்சி? ஒரு புது விதமா இருக்குல்ல, புதுசா இருக்குல்ல. நிறைய ரீல்ஸ் பாக்குறேன், நிறைய ரீல்ஸ் வந்திருக்கு. 100 நாள் ஆட்சி, அதுக்கு 100 ரீல்ஸ்களே சாட்சி அப்படிங்கிற மாதிரி முதல்வர் 100 அடி பாலத்திலே போய் ரீல்ஸ் போட்டார். தண்ணீர் குடிப்பது போல ரீல்ஸ் போட்டார். அப்புறம் குப்பைகளை மேற்பார்வை போல ரீல்ஸ் போட்டாரு. சட்டசபையில் ஒரு 10-20 ரீல்ஸ் போட்டிருக்காரு. சட்டசபைக்கு உள்ள போய் ஒரு 10-20 ரீல்ஸ் போட்டிருக்காப்ல. எப்படி ரீல்ஸ் போட்டிருக்காரு. நிறைய ரீல்ஸ் போட்டிருக்காங்க. மினிஸ்டர்ஸ் எல்லாரும் ரீல்ஸ் போட்டிருக்காங்க. எம்எல்ஏக்கள் ரீல்ஸ் போட்டிருக்காங்க. எம்எல்ஏக்கள் இல்லாத மாவட்ட செயலாளர்களும் போயிட்டு அரசு பள்ளிக்கூடத்தில் ரீல்ஸ் போட்டிருக்காங்க. ரீல்ஸா போட்டுருக்காங்க. ரீல்ஸ் ஆட்சியா இருக்கு. வேற ஏதாவது சொல்லுங்க. ரீல்ஸை விட்டு ரியலா நடந்ததை பேசுவோம். என்ன பேசலாம்? நிறைய நடந்திருக்கு. நம்ம நடந்திருக்க ராணிப்பேட்டை தாவேகா மாவட்ட செயலாளர் அந்த கட்சியோட பொண்ணையே பாலியல் வன்கொடுமை பண்ணியிருக்காரு. திருச்செந்தூர்ல தாவேகோட மாவட்ட செயலாளர்
ஆறுமுகனைச் சேர்ந்த ரோகிணிங்கிற பெண்ணுக்கு பாலியல் உண்மை கொடுத்திருக்காரு. தமிழ்நாடு முழுக்க அரசு வழக்கறிஞர் நியமனத்துல கட்சியுடைய மாவட்ட செயலாளர்கள் வந்து உயர்நீதிமன்றத்துக்கு 25 லட்சமோ மாவட்ட நீதிமன்றங்களுக்கு வந்து 15 லட்சமோ வாங்கிக்கான்னு சொல்லி தாவேகாவுடைய வழக்கறிஞர் பொறுப்பாளர் ஞான சௌந்தரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் புகார் கொடுத்து கட்சியை விட்டு நீக்கப்பட்டிருக்காங்க. தாவேகாவை சார்ந்த பொறுப்பாளர்கள் கடலூர்ல அப்புறம் வேலூர்ல இந்த மணல் கோரிட்டு செங்கல் சூழலாம் போயிட்டு காசு கேட்டு தர்மடி வாங்கியிருக்காங்க. இப்படி தமிழ்நாடு முழுக்க பல்வேறு சம்பவம் நடந்திருக்கு. வேற என்ன நல்லதும் நிறைய நடந்திருக்கு. நிறைய சேஞ்சஸ். சட்டமன்றத்துக்கு சேஞ்ச் தலைமைச் செயலகத்துக்கு காலையில 9 மணிக்கெல்லாம் வந்துடுறாரு. தலைமைச் செயலகத்திலிருந்து நாமக்கல் கவிஞர் மாளிகைக்கு 10வது மாடியில கடலை பார்த்து காத்து வாங்குவதற்காக காற்று வாங்க போனே நல்ல கவிதை வாங்கி வந்தேன்னு காத்து பாடிட்டு கடகராசி நண்டை பார்த்தா நல்லதுன்னு சொல்லி ரத்தன் பண்டிட் வெற்றிவேல் சொன்னதுக்கு இணங்க கடலை பார்ப்பதற்கு 5.5 கோடி செலவுல தமிழ்நாடு முதலமைச்சருடைய அலுவலகம், எளிமையான சிம்பிளான முதலமைச்சருடைய அலுவலகம் தயார் செய்யப்படுது. கடலை பார்த்து கொண்டு அந்த வியூ இருக்கணும்ன்றதுக்காக அங்க போல, சரிங்களா? பெரிய அளவுக்கான பரப்பளவு தலைமைச் செயலகத்துக்குள்ளார வருகின்றது. ஜெயலலிதா அவர்களை பார்க்க வந்ததை விட கலைஞர் கருணாநிதி அவர்களை பார்க்க வந்ததை விட வருது இல்ல, ஸ்டாலின் வராங்கல்ல, அவங்கெல்லாம் இங்க இருந்தாங்க. இப்படி எத்தனை சாமானிய மக்களை பார்த்திருக்காரு, பெரிய பெரிய தொழில் அதிபர்களை பார்த்திருக்காரு, திரைப்பட நடிகர்களை பார்த்திருக்காரு. இந்த தமிழ்நாடு தலைமைச் செயலகத்துல முதலமைச்சர் அலுவலகத்துல வைத்து இவர் எத்தனை மக்களை சந்திச்சுக்காரு. நீங்க 100 நாள் ஏதாவது போட்டோ காட்டுங்க. அடுத்த கட்டம் அதற்காக நுழைய அனுமதி இல்லை. அல்ல, அடுத்த கட்டம் அதற்காக கூட இந்த பெரிய பரப்பளவு இடம் மாற்றம், அலுவலகம், அதுக்கு 5.5 கோடிக்கு இன்டீரியர் மட்டும். 5.5 கோடி இன்டீரியர்ங்கிறத ஒரு ஊடகவியலாளரா நீங்க ஏத்துக்கிறீங்களா? 5.5 கோடிக்கு இன்டீரியர் என்பதை ஒரு ஊடகவியலாளரா நீங்கள் ஏற்றுக்கொள்றீங்களா? இல்ல, அடுத்து காலமும் பயன்பாட்டுக்கு இருக்க போகிற ஒரு இடம் தான் அது, சரிங்களா? அடுத்த முதல்வர் வந்தாலும் அங்கதான் உட்கார போறாங்க, சரிங்களா? அதுக்காக ஒரு முறை சிறப்பா சரியா கொண்டு போகணும்னு நினைக்கிறாங்க. அதற்காக செய்யக்கூடிய செலவினங்கள் தான் அரசு சார்ந்த திட்டங்களுக்கே. நீங்க அலுவலகத்தை நீங்க பிரம்மாண்டமா கட்டுவதில் யாருக்கும் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அரசு அலுவலகங்கள் வந்து ரொம்ப சிம்பிளா எளிமையா இருந்தா போதும். அவருக்கு வந்து இப்போ ஏசி இருக்க போது, நாற்காலி இருக்க போது, மேடை இருக்க போது, அங்கே ஒரு 20 பேர் 30 பேர் இருந்தாங்கன்னா தங்க இருக்க நாற்காலிக்கு போட போது அதுக்கு 5.5 கோடி ஆயிரம் போதா? ஒரு கட்டடம் கட்டுவதற்கு கூட 5 கோடி தேவைப்படாது. அந்த கட்டப்பட்ட கட்டடத்துல இன்டீரியரை மாற்றுவதற்கு 5.5 கோடி செலவு செய்வது வெட்டி செலவினம் தான் நான் பாக்குறேன். இல்ல, சாட்டை அவர்கள் கடந்த காலங்கள்ல எப்படி இருந்தீங்க, இன்னைக்கு எப்படி மாறி இருக்கீங்க? என்ன எப்படி இருந்தா எப்படி மாறி இருக்கிறோம்? புரியல, என்ன சொல்றீங்க நீங்க? இல்ல, நம்ம அன்னைக்கு ஒரு 300 ரூபாய்க்கு சட்டையை போட்டோம்னா இன்னைக்கு ஒரு 2011லயே மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவ் நல்ல சட்டை தான் போட்டிருக்கேன். இப்பவும் அதே மாதிரி சட்டை தான் போடுறேன். நான் ஒன்றும் அன்னைக்கு 300 ரூபாய்க்கு போட்டு இன்னைக்கு 30,000 ரூபாய்க்கு போடல. சரி, அது நான் சின்ன பிள்ளையில கஷ்டப்பட்டு இதுல போது சட்டை போட்டுக்கலாம், இன்னைக்கு நான் போடுறேன். அதுக்கு அது மாதிரி நீங்க சொல்லுவீங்களா? இல்ல, ஒரு உதாரணம் தாங்க. இன்னைக்கு காலகட்டத்துல அவர் வந்து ஒரு திரைப்பிரபலமும் ஒரு கவர்ச்சியான ஒரு நடிகரா இருந்தவர் இன்னைக்கு முதலமைச்சரா மாறி இருக்காரு. எல்லாருக்கும் ஒரு இதயம், ஒரு நுரையீரல், 2 கிட்னி. திரைப்பிரபலம் 4-5 கிட்னி, 4-5 ஹார்ட் இருக்குமா? புரியல எனக்கு. எல்லாருக்கும் இருப்பது போல. முதல்ல அவருக்கான அமைவிடத்தை சரியால் அமைத்து கொண்டால் அதற்கான பணியை யாருக்கு குடிசை போட்டு உட்கார சொல்லலையே. மெரினா பீச்சில் குடிசை போட்டு உட்காருங்கன்னு யாரும் சொல்லலையே. நல்லாவே உட்காரட்டும். அதுக்கு 5.5 கோடி என்பது அது வெட்டி செலவினம். அது வந்து பந்தாவுக்கானது. அது அதீத லக்ஸுரி. நீங்க வந்து கம்ஃபர்டபுள் வேற, லக்ஸுரி வேற. கம்ஃபர்டபுளா இருக்கட்டும், லக்ஸுரியா இருக்க வேணாம்னு சொல்றோம். இல்ல, லக்ஸுரிக்கு அவர் மாறி இருக்காரான்றது நம்மளால முழுமையா லக்ஸுரியா தான் இருக்காரு. லக்ஸுரிக்கு மாறலாம் இல்ல, லக்ஸுரியா தான் இருக்காரு. நீங்க என்ன முரட்டு முட்டுலாம் கொடுக்காதீங்க. இல்ல, லக்ஸுரியா இருந்தா அவர் வந்து அவரு நினைத்தபடி வரணும் போகணும்னு இருந்தா அப்படிலாம் இருக்கலாம். ஆனா காலையில 9 மணிக்கு பிரசன்ட் ஆகுறாரு, ஈவினிங் ஒரு 5:30 மணிக்கு பாருங்க அலுவலகம் விட்டு, அரசு அலுவலகம் 9 to 6 ஒர்க்கு தாங்க அது. 5:30 மணிக்கு மேல அவர் யாராவது பார்க்க முடியுமா? சனி ஞாயிறு அவர் யாராவது பார்க்க முடியுமா? 5:30 மணிக்கு மேல மணி என்ன 5:30 மணி ஆட்டோ ஓடாதுங்கிறது தான் அவரோட கதை. 6 மணிக்கு மேல ஆட்டோ ஓடாதுங்கிற மாதிரி 5:30 மணிக்கு ஆட்டோ ஓடாது, 5 மணிக்கே ஓடாது. 4:45 அவர் படப்படுத்துவாரு. 9 மணிக்கு வராரு. எல்லாரும் தான் வராங்க. காலகாலமா தலைமைச் செயலகத்துக்கு எல்லா அதிகாரிகளும் அப்படிதான் வராங்க, இப்பவும் வராங்க. இதெல்லாம் ஒரு பெரிய அது சாதனை கிடையாது. 9 மணிக்கு வந்துட்டு 5 மணிக்கு போறது மாற்றம் கிடையாது, அது சேஞ்ச் கிடையாது. திட்டங்கள்ல என்ன மாற்றம் ஏற்பட்டிருக்கு? 100 நாட்கள்ல என்ன 100 நாட்கள்ல நாங்கள் வந்து இந்த வேகத்துல இதை செஞ்சிட்டோம். ஒரு திட்டம், அதை முழுமையா செயல்படுத்திட்டோம். தமிழ்நாடு முழுக்க ஆறுகளை 100 நாட்கள்ல போர்க்கால நடவடிக்கைகளை தூர்வாரிட்டோம். தமிழ்நாடு முழுக்க 36 நீர்நிலைகள் போர்க்கால நடவடிக்கையில ஒரு 1000 ஏரிகளை தேர்ந்தெடுத்து தூர்வாரி இருக்கிறோம். தமிழ்நாடு முழுமைக்கூடிய சீம கருவள மரம் மண்ணிற்கும் காற்றுக்கும் நீருக்கும் பெரிய ஆபத்து, விவசாயத்துக்கு ஆபத்து. சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய மதுரை கிளையே தேர்தல் முடிஞ்ச உடனே இந்த சீம கருவளையை வந்து அகற்றுங்கன்னு உத்தரவிடுறாங்க. அதை தாவேக்காவோட அரசு வந்து அகற்றிருச்சு அப்படின்னா சரி, ஒரு குறிப்பிடத்தக்க நோட்டபிளான ஒரு இதை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இல்லை அரசு பள்ளிக்கூடத்தை தேர்ந்தெடுத்து அது ஒரு சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்படி என்ன சேஞ்ச் நடந்திருக்கு? சொன்ன வாக்குறுதியவே நிறைவேற்றலையே.
2500 ரூபாய் சொன்னீங்க. குறிப்பிட்ட காலம் கழிச்சு கொடுப்பேன்னு சொன்னீங்களா? அன்னபூர்ணி சூப்பர் 6 சொன்னீங்க, குறிப்பிட்ட காலம் சொன்னீங்களா? மாணவர்களுக்கு பட்டதாரிகளுக்கு படித்த பட்டதாரிகளுக்கு 4000 ரூபாய் தருவேன்னு சொன்னீங்க, அது குறிப்பிட்ட காலம்னு சொன்னீங்களா? இப்போ அதையும் அறிவிக்கவே இல்லை. அந்த அன்னபூர்ணி சூப்பர் 6 2500 தமிழ்நாடு முழுக்கக்கூடிய பெண்களுக்கான பயணம் நகர பேருந்துகளையும் இலவசம் அறிவிச்சிங்க. அது இந்த பட்ஜெட்ல இதுக்கு முன்னாடி கொடுத்த ஏதாவது அறிவிக்கப்பட்டிருக்கா? இல்ல இந்த பட்ஜெட்ல இந்த கூட்டத்தொடர்ல தேர்தல் அறிக்கையில நீங்க சொன்னீங்களா குறிப்பிட்ட காலங்களுக்கு செய்வேன்? இல்ல 5 ஆண்டுகளுக்குள்ள பண்ணலாம். இல்ல இப்பவே நம்ம எழுதி கொடுத்துட்டோமா என்ன? 3 மாசத்துல சொல்லிருக்கா? முதல் 1 மாசத்துல அப்படி போட்டிருக்கா? 5 ஆண்டுன்னு போட்டிருக்கா? அப்படி ஒண்ணும் கிடையாது. வந்த உடனேங்கிற வார்த்தையை பதிவு பண்ணாரு. விவசாய கடன் வந்த உடனே 5 ஏக்கருக்கு மேல வாங்கியிருந்தா அரைவலுக்கு தள்ளுபடி, 5 ஏக்கருக்கு கீழே வாங்கியிருந்தா முழுமையா தள்ளுபடினாரு. இப்போ 50,000 வாங்கியிருந்தா முழுமையா தள்ளுபடி, 75,000 இருந்து 1 லட்சம் வாங்கியிருந்தா 75,000 தள்ளுபடி, 1 லட்சத்துக்கு மேல வாங்கியிருந்தா 35,000 தள்ளுபடி. அது 3 முறை மாத்தி. அப்போ 2 லட்சம் வாங்கிக்க ஒரு விவசாயி வாங்கியிருக்காரு, அவருக்கு எவ்வளவு தள்ளுபடி? 35,000 தான் தள்ளுபடி. மீதி 1,65,000 அவர் கட்டணும். அதுக்கு தள்ளுபடி. ஒரு விவசாய கடனுடைய அதிகபட்ச கடனே 2.5 லட்சத்திலிருந்து 3 லட்சம் தான் அதிகபட்ச கடன். அதுக்கு மேல வாங்குறது இல்லை. சரி, 2 லட்சம் வாங்குற விவசாயி அந்த கடன் வாங்கி பெரிய கோட்டை கட்டிடுவானா? பெரிய ஃபார்ச்சுனர் கார் வாங்கிடுவானா? அவன் விவசாயம் தான் செய்ய போறான். அந்த விவசாயத்திற்கு முழுமையா தள்ளுபடி மகாராஷ்டிரா அரசு 2 கோடி விவசாயிகளுக்கு மொத்த விவசாய கடனையும் தள்ளுபடி செய்யுது. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஒரு நெறிமுறை கொண்டு வராங்க. என்னன்னா 2.5 லட்சத்துக்கு மேல வாங்கினா தள்ளுபடி பண்ணக்கூடாதுன்னு. மகாராஷ்டிரா அரசு புதிய ஒரு அரசாணையை வெளியிட்டு அந்த விவசாயிகளுக்காக ரிசர்வ் பேங்கருடைய அந்த நெறிமுறையை தாண்டி தள்ளுபடி பண்றான். அது போல தமிழ்நாடு பண்ண முடியாதா? எதுக்கோ செலவு பண்றீங்க, விவசாய கடனை தள்ளுபடி பண்ணுங்க. அப்படி பண்ணியிருந்தா நோட்டபலா ஏதாவது நடந்திருக்குங்க, ஒரு சேஞ்ச். உண்மையிலே பாராட்டுக்குரிய. இல்ல நான் சொல்றேன், முதல் படியா அவங்க ஒவ்வொரு நிலையும் என்னென்ன ஸ்ட்ரக்சர்ல இருக்கு, என்னென்ன டிபார்ட்மெண்ட், முதல்ல ஃபர்ஸ்ட் எல்லா இடங்கள்லயும் லஞ்சம் எல்லாம் கொடுக்காதீங்க. எப்படி பண்ணலாம் பாத்துக்கிறாங்க. போன தடவை எவ்வளவு வாங்கியிருக்காங்க, இப்ப எவ்வளவு வாங்கலாம் கமிஷன் அப்படிங்கறத கத்துக்கிட்டு இருக்காங்களா? இல்ல லஞ்சம் எங்கேயாவது வாங்குறதா இருந்தா கொடுக்காதீங்க, இது அண்ணனோட ஆட்சி என்னோட ஆட்சின்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிருக்காரா? வாங்காதீங்கன்னு யாரும் கொடுக்காதீங்கன்னு சொல்லிருக்காரா? இல்ல கொடுக்கவே வாங்காதீங்கன்னு சொல்லிருக்காரா? இல்ல மக்கள் என்னுடைய ஆட்சியில விஏஓவோ ஆர்ஐஓ தாசில்தாரோ மாவட்ட ஆட்சியரோ அரசு துறை அதிகாரிகளோ எம்எல்ஏக்களோ எம்பிக்களோ காசு வாங்க கூடாது. காசு வாங்கினா பாரபட்சம் இல்லாம உங்க மேல நடவடிக்கை எடுப்பேன், உங்களை தூக்குவேன், டிஸ்மிஸ் பண்ணுவேன் சொல்வதற்கு தைரியம் துணிச்சல் தெம்பு இருக்கா? சொல்றாருங்க. அதாவது மக்கள் கொடுக்க முடியாதுன்னு சொல்லுங்க. இல்ல மக்கள் கொடுக்க முடியாதுன்னு சொல்லுங்கன்றாரு. லஞ்சம் எல்லாம் கொடுக்க முடியாதுன்னா நீங்க கொடுக்க முடியாதுன்னா அடுத்தவனுக்கு போட்டு கொடுத்துட்டு போயிட்டே இருப்பான். நீங்க கொடுக்க முடியாதுங்கன்னா அடுத்தவனுக்கு போடுவான். ஒரு டிரான்ஸ்பர்ல நீங்க கொடுக்க முடியாதுன்னா அடுத்தவனுக்கு போடுவான். அதிகாரிகள் பயத்துல இருக்காங்கல்ல. இப்போ அதிகாரிகளுடைய ஆட்டம் அதிகமா இருக்கு. குறிப்பா தெலுங்கு அதிகாரிகளுடைய ஆட்டம் அதிகமா இருக்கு. தமிழ்நாடு முழுக்க தமிழ் அதிகாரிகள் புறக்கணிக்கப்பட்டு வடநாட்டு அதிகாரிகளும் தெலுங்கு அதிகாரிகளும் எல்லா துறையிலும் நீக்கமர நிறைஞ்சு நிக்கிறாங்க. இல்ல இது என்ன அடையாளப்படுத்துறது? அதான் இதெல்லாம் அடையாளப்படுத்துறதுன்னா இதான் நடந்துகிட்டு இருக்கு. தான் உண்மை. தமிழ்நாட்டில் தலைமைச் செயலாளர் தமிழ் அதிகாரி இருக்காரா? தமிழ்நாட்டுடைய டிஜிபி தமிழர் இருக்காரா? சொல்லுங்க நீங்க. எந்த துறையில தமிழ்நாடு கடந்த காலங்கள்ல இருந்த அதிகாரிகள் தான் இவங்க. கடந்த காலங்கள்ல நீங்க செலக்டடா தெலுங்கர்களை நியமிக்கிறாங்களா என்ன? அந்த மாதிரி குறிப்பிட்டு தெலுங்கர்கள் நியமிக்கப்படுறாங்க, குறிப்பிட்டு வடநாட்டு அதிகாரிகள் நியமிக்கப்படுறாங்க. அது காவல்துறையா இருக்கட்டும், அரசு துறை சார்ந்த துறைகளா இருக்கட்டும், குறிப்பிட்டு நியமிக்கப்படுறாங்க. அது பெரிய பேசு பொருளாக மாறிக்கொண்டிருக்கிறது. தமிழ் அதிகாரிகள் திட்டமிட்டு புறக்கணிக்கப்படுறாங்க அப்படிங்கிறது யதார்த்தமான. இதனால என்ன பாதிப்பு ஏற்படுது? ஏதாவது பாதிப்பு தெரிஞ்சிருக்கா உங்களுக்கு? ஏதாவது என்ன பாதிப்பு என்பது இன்னொரு 6 மாசத்துல உங்களுக்கு தெரியும். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழ் அதிகாரிகள் குறைந்தபட்சம் மாநிலம், மொழி, இனம், பண்பாடு, கலாச்சாரம் இருப்பாங்க. இவங்களுக்கு எந்த விதமான நோக்கமும் இருக்காது. எது வடநாட்டு அதிகாரிகளும் தெலுங்கு எங்களுக்கு என்னென்ன தெரியாது, பூகோளமும் தெரியாது, இவனுடைய உணர்வும் தெரியாது, ஒன்றும் தெரியாது. தமிழ்நாட்டினுடைய டெல்லி பிரதிநிதியாக கர்நாடகாவை பூர்வீகமாக கொண்ட ஒரு தெலுங்கர், அதுக்கு நிர்மல்குமார் முரட்டு முடிவுறாப்ல, கன்னடர் கிடையாது, தெலுங்கர்னு அறிவார்ந்து பேசாராம் அவரு. தமிழ்நாட்டினுடைய டெல்லி பிரதிநிதி இந்தி. நீங்க கேரளாவுக்கு ஒரு டெல்லி பிரதிநிதி இருக்காங்க, ஆந்திராக்காரங்களை போடுவாங்களா? ஆந்திராவுடைய டெல்லி பிரதிநிதி கர்நாடகாரங்களை போடுவாங்களா? மகாராஷ்டிரின் டெல்லி பிரதிநிதியா ஊபிக்காரங்களை போடுவாங்களா? பீகாரின் டெல்லி பிரதிநிதியா பஞ்சாப்காரங்களை போடுவாங்களா? அந்தந்த மாநில பிரதிநிதி தான். அந்த மாநில பிரதிநிதி அந்த மாநிலத்தினுடைய மகன் தான் அந்த மாநில ஸ்டேட் ஆஃப் ரெப்ரஸன்டேட்டிவா இருக்க முடியும். மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இடைப்பட்ட ஒரு இணைப்பு பாலமாக பிரதமரையும் உள்துறை அமைச்சரையும் எப்போதும் சந்திக்கக்கூடிய இடத்தக்கூடிய ஒரு டெல்லி பிரதிநிதியவே ஒரு படத்தினுடைய தயாரிப்பாளர் தன் படத்தை தயாரித்தார் அப்படிங்கிறது அவருக்கு பொறுப்பு. கல்பாத்தி அகரத்தினுடைய மகள்
அவங்களுக்கு வந்து தமிழ்நாடு அறங்காவலர் குழுல அவங்களுக்கு ஒரு பொறுப்பு. ஏன்? அவங்க கோட் படத்தை எடுத்தாங்க, தன்னுடைய படத்தை தயாரித்தார் என்பதற்காக அவங்க அத்தனை பேருக்கும் பொறுப்பு போட்டா இதுக்கு பேர் என்ன? இல்ல அவங்கெல்லாம் அந்தந்த துறைகள்ல என்ன செய்யறாங்கன்றத நம்ம பார்ப்போம். இப்ப அர்ச்சனா கல்பாத்தி கோயில்களுக்கு ஏற்கனவே நிறைய பாத்திக்கும் தமிழ்நாட்டு கோயிலுக்கும் என்னையா சம்பந்தம்? இல்ல அவங்களுக்கு நிறைய கோயில்களுக்கு கொடை உதவி நான் எல்லா செய்திருக்காங்க. கோயிலுக்கும் போயிருக்கிறேன், கொடை உதவி செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். என்னைய போடுங்களா போ. ஓ, கோயிலுக்கு கொடை உதவி செஞ்சா நீங்க எடுத்து போட்டு விட்டுருவீங்க. சரி, ஒருத்தர் ஜெர்மன்ல இருந்து வராரு, தமிழ்நாடு கோயிலுக்கு செஞ்சுறாரு, அவருக்கு எடுத்து போட்டுருவீங்களா? பீகார்ல இருந்து வராரு, ஊப்பில இருந்து வராரு, எடுத்து போட்டுருவீங்களா? அதுனா அர்ச்சனா கல்பாத்தியோட மாமனார் ஃபண்ட் பண்ணாராம். மாமனார் ஃபண்ட் பண்ணா மாமனார் தானே போடணும். ஏன் அர்ச்சனா கல்பாத்திக்கு போட்டீங்க? நீங்க போட்டுட்டு உங்களை மாதிரி ஆட்களை வச்சு முட்டு கொடுக்க வைப்பீங்க, அவ்வளவுதானே. அவங்களால என்ன பாதிப்பு ஏற்படுதுன்னு நம்ம பார்ப்போம். ஏங்க எல்லா நியமனத்தையும் நம்ம கேள்விக்குள்ளாக்குவது இல்ல. உங்க வீட்டு ரேஷன் கார்டுல என் பேரை சேர்த்து விடுங்களேன். எப்படி சேர்ப்பீங்க? இல்ல, ஒரு சிஎம் அவருக்கான அதிகாரங்க இது. அவருடைய அதிகாரத்தை அவர் அவர் யார் நியமனம் செய்தார், யாரை நியமனம் செய்தாலும் கொஸ்டின் பண்ண முடியாது. அவர் தமிழ்நாட்டுடைய சேவகர், ஜஸ்ட் சேவகர், அவ்வளவுதான். தமிழ்நாடு யாரும் பட்டா போட்டு தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய்க்கு எழுதிதான் கொடுத்துறல. புரியுதா உங்களுக்கு? அவர் தமிழ்நாட்டுல மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர். அடுத்த தேர்தல் வந்தா தூக்கி தூர போட்டு போயிட்டு இருப்பாங்க, அவ்வளவுதான். அதுக்காக அவர் என்ன வேணாலும் பண்ணலாம், கேள்வி கேட்க கூடாதுன்னா இல்லங்க. தாவேகாவை பிடிக்காத விஜயை பிடிக்காதவர்கள் இதையெல்லாம் விமர்சிக்கிறீங்க. ஆனால் மக்கள் எல்லாம் சட்டிலா அவங்க பாட்டுக்கு அவங்களுடைய பணிகள் இயல்பா ஒரு மாற்றத்தை கொடுத்துருக்கோம். ஒரு மாற்று அரசியல் வந்திருக்குது, மாற்று ஆட்சி வந்திருக்குது. இதுல என்ன நடக்குதுன்னு காலம் கொடுப்போம், டைம் கொடுப்போம் அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்காங்கல்ல. யாரும் பெருசா எல்லாம் விமர்சன பார்வையை வைக்கவே இல்லை, யாருமே வைக்கல. இல்ல பெரிய அளவுக்கு பெரிய அளவுக்கு இல்லையே. மக்கள் வீதிக்கு வந்துட்டாங்களா என்ன? இவ்வளவு இருக்கா? இல்ல இவ்வளவு இருக்கா? இவ்வளவு இருக்கு. இதுதான் ஆரம்பம். ஆனா நீங்க இதையே பெரிதுபடுத்துறீங்க. ஆனால் அவங்க வந்து மக்கள் பொறுமை காக்குறாங்க, காத்திருப்போம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். தமிழ்நாடு முழுக்க கடந்த 90 நாட்களாக விவசாயிகள் போராடிக்கிட்டு இருக்காங்க. உண்மை. அழைச்சு பேசிட்டாரு, பேசுறது போராடிக்கிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் விவசாய கடனுக்கும், ஒரு பக்கம் காவிரி நீருக்கும், ஒரு பக்கம் மேகதாட்டுல அணை கட்டுவதற்கு எதிராகவும், அதற்கு எதிராக தாவேக அரசு ஆணித்தரமான தீர்க்கமான எந்த முடிவையும் இதுவரைக்கும் எடுக்கல. போறேன்ட்டாரு, கர்நாடகாவே போறேன்ட்டாரு. ஒரு சிஎம் வந்து நான் போறேன் சீன் கிரியேட் பண்ண பார்த்தாரு, அவன் வேணான்னு சொல்லிட்டாங்க. கர்நாடகாவுக்கு போவது தீர்வு கிடையாது. உச்சநீதிமன்றத்தில் சென்று உச்சநீதிமன்றத்துடைய அந்த தீர்ப்பை, காவிரி நடுவர்மன்ற தீர்ப்பை கர்நாடக அரசை வந்து அடிபணிய வைப்பதுதான், காவிரி நடைமுறைப்படுத்த வைப்பதுதான் ஒரு அரசினுடைய சரியான கொள்கை முடிவாக இருக்க முடியும். நீ காங்கிரஸ் அங்க இருக்கு, காங்கிரஸ் கூட கூட்டணி இருக்காரு, கூட்டணி கட்சியில காங்கிரஸ் பேசி இங்கிருந்து பேசி வர வைக்க முடியாத, அங்க போஸ்ட் மட்டும் தந்துருவாங்களா? அவர் வந்தா சட்டம் ஒழுங்கு சீர்கேடு ஏற்படுறாரு. இன்னைக்கு வந்து கர்நாடகாவில் வந்து 3 தமிழர்கள் வந்து சுட்டுக் கொல்லப்பட்டிருக்காங்க, மான் வெட்டிக்கு போனதாக. மானினுடைய உயிர் மதிப்பு மிக்கது, மாற்றுக்கிறது இல்லை. ஆனா மானின் உயிரை விட மனித உயிர் மலிவா போச்சா? மான சுட்டா மனுஷனை சுடணும் அப்படின்னு சட்டம் தான் இருக்கா? அதுக்கு எதிராக தமிழக அரசு நடக்கிட்டு இருக்கா. தாவேகோட தலைவரா விஜய் அவர்கள் காலையிலிருந்து எல்லாரும் கண்டனம் தெரிவித்த பிறகு ஒரு ட்வீட்டை போடுறாரு. ஆனா அரசின் சார்பாக எந்த விதமான நடவடிக்கையும் இதுவரைக்கும் ஒரு அழுத்தம் அவங்களுக்கு கொடுக்கப்படவில்லை. அவர் இங்கு கர்நாடகாவோட முதலமைச்சர் வந்து தமிழர்களை இழிவுபடுத்துவது போல, தமிழர்கள்லாம் வந்து மான் வேட்டை ஆடுறாங்க, மரத்தை வெட்டுறாங்க அப்படிங்கிற போல அவர் பேசிக் கொண்டிருக்கார். அந்த பேச்சுக்கு கூட தமிழக முதலமைச்சர் கண்டனம் தெரிவிக்கிறார். ஏன் அப்படின்னா, இந்த அதிகாரிகள் முதலமைச்சர் விஜய்க்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய இந்த அதிகாரிகள் யாருமே தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள் கிடையாது. நான் அதுதான் பேச வந்தேன். என்ன தகவல்களையா? தகவல்கள் கடந்த கால முதலமைச்சர்கள் மதிப்பிடுற மாதிரி நம்ம இவரை மதிப்பிட வேண்டாம். இவருக்கு நாட்டு நடப்பு என்னன்னு தெரிஞ்சுக்க ஆர்வம் உள்ளவர் தானே. ரொம்ப இளம் வயதாக தன்னுடைய அந்த ஜென்சி மூலமா அதிகாரத்துக்கு வந்தவர். என்ன பண்றாங்கன்றது தினந்தோறும் அந்த அப்டேட் தெரிஞ்சுக்காமலே இருக்கார் இந்த சிஎம். அவருடைய ஆட்களோட ரீல்ஸை பார்ப்பாரு, அவங்க அவரை புகழ்ந்துட்டு தான் இருப்பாங்க. மாதம் அது வந்து மலையின் கொடையோ 1 மாதம், வயலின் கொடையோ 3 மாதம், பசுவின் கொடையோ 4 மாதம், பார்த்திபனாம் எங்கள் தலைவருக்கு 4 மாதம் 4 மாதம். தலைவா, தமிழ்நாட்டை ஆளவா, என்னெல்லாமோ சொல்றாங்க. எங்க சட்டசபையில் உட்காந்துட்டு அதை கேட்க முடியல, லைவ் நான் பாக்குறது இல்லை. காலையில எந்திரிச்சு 10 நிமிஷம் பாக்கணும். குறிப்பெடுப்பீங்க தினம் லைவ். காலையில பாருங்க தொடங்கிடுறாங்க, மாலை வரைக்கும் லைவ். இந்த மாதிரி சட்டசபை 3 வீடியோ போடுறேன், புரியுதா உங்களுக்கு? இந்த லைவ் மட்டும் பார்த்து தான் போட முடியுமா? கண்டென்ட் எடுக்கிறீங்கல்ல நீங்க லைவ்ல இருந்து. ஆமா ஆமா, அப்படியே அறுத்து தள்ளிக்கிட்டு இருக்காங்க கண்டென்ட் எடுக்கிறதுக்கு. ஏங்க நீங்க வேற என்னங்க பேசிக்கிட்டு இருக்காங்க? உட்காந்து பொன்மாரி தேன்மாரி நான் பாடும் நீ மொல்ல மாறி மன்னர் மன்னா நீ ஒரு மாமா மன்னான்னு புலிகேசியில பாடுவாங்கல்ல, அது மாதிரி உட்காந்துட்டு பூரா வந்து இந்த புலவர்கள் என்னது என்ன புலவர்கள், ஓனாண்டி புலவர்கள் பூரா வந்து புகழ்ந்துட்டு இருக்காங்க. அதுவும் கிள்ளி சரத்துல வந்து ஏஎம்பிஎம் பார்க்காமல் உழைக்கும் எங்கள் சிஎம்ஏ நீதான் அடுத்த பிஎம்ஏ, ஏஎம்பிஎம் பார்க்காமல் உழைக்கும் எங்கள் சிஎம்ஏ நீதான் அடுத்த பிஎம். அது 2 வரி. பெரிய கவிப்பரசு வைரமுத்து 2 முறை அவர் படிப்பாரு. இது ஒரு கவிதையா?
ஏஎம் பிஎம் பார்க்க மாட்டாரா, அதனால இவர் வந்து நெக்ஸ்ட் பிஎம்மா முடியலைங்க என்னால. இன்னைக்கு ஆதவ அர்ஜுனா புகழ்ச்சி எல்லாம் சிஎம்முக்கு பிடிக்காது, மத்த சிஎம்முக்கு பிடித்த மாதிரி எல்லாம் நமக்கு பிடிக்காது, அதை செய்யாதீங்கன்னு உடனே எந்திரிச்சு நின்று அவரு சொன்னார். அவர் சொல்லி அடுத்த நிமிஷம் தான் இவர் வந்து சொன்னாரு, மலையின் கொடையோ 1 மாதம், மயிலின் கொடையோ 3 மாதம், பசுவின் கொடையோ 4 மாதம், பார்த்திபனாம் எங்கள் தலைவருக்கு 4 மாதம் 4 பட்டிமன்ற பேச்சாளராக அமைச்சராக்கி விட்டு யாரு உங்க அண்ணன் ராஜ்மோகன் உட்கார்ந்து அவரு தமிழே தாயே வணக்கம், தாய்வில்லை உறவமா உனக்கும் எனக்கும், ஐயோ ரொம்ப வணக்கம். தமிழ்ல நீங்க என்னங்க, இல்ல நம்ம எல்லாருமே தமிழ் பட்டிமன்ற பேச்சாளர், அந்த தமிழ் நம்ம எல்லாருமே சரிதாங்க இருக்குல்ல, நமக்கு அது உள்ள இருக்க மாற்றுக்கிறதே கிடையாது. சட்டசபையில உட்கார்ந்துக்கிட்டு ஒருத்தர் எல்லா புகழும் தளபதிக்கு, ஆனா நல்லாதான் இருக்கு, காமெடியா இருக்கு. நீங்க குறிப்பெடுத்து தினமும் மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறீங்கல்ல, இதெல்லாம் சட்டசபை குறிப்பு, சட்டசபை குறிப்புலாம் இல்ல, சட்டசபை இல்லங்க. இந்த மாதிரி லைவ் நீங்க பாத்திருக்கீங்களா? கடந்த காலங்கள்ல இந்த அளவுக்கு நம்ம பார்த்ததே கிடையாது. இந்த அளவுக்கு கேவலமா லைவ் பார்த்ததே கிடையாது. யாருக்கு, அதாவது விவசாயத்தை பத்தி கேள்வி கேட்டா அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ் பேசுறாப்புல, அறநிலையத்தை பத்தி கேள்வி கேட்டா ஆதவ அர்ஜுனா பேசுறாப்புல, நெடுஞ்சாலைத்துறை பத்தி கேள்வி கேட்டா பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் பேசுறாரு. யார் எந்த துறைக்கு அமைச்சர்னு யாருக்குமே தெரியல. இல்ல துறை சார்ந்த அமைச்சர்கள் எந்திரிச்சு பேச ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாருமே. குறிப்பிட்ட அந்த ஃபர்ஸ்ட் மண்டல் மண்ணா என்ன களிமண்ணா என்னன்னு கூட தெரியல. இல்ல அவரு பிரபு சரியாதான் சொன்னாரு. உங்களுக்கு ரொம்ப சரியா இருப்பாரு, ரொம்ப சரியா இருப்பாரு அவரு, உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும் அவருக்கு. சாட்டை நீங்க வந்து ஒரு விஷயத்தை உள்வாங்கிக்கோங்க. வண்டல் மண் குறித்து தான் ஓமலூர் எம்எல்ஏ பேசுறாரு. அதற்கு வண்டல் மண் கூட மணல் மாஃபியா, யார் இந்த மணல் மாஃபியா அது எல்லாருக்கும் தெரியும். எனக்கு தெரியல. அவர் டிபார்ட்மெண்ட் பிரபு டிபார்ட்மெண்ட் தான் எதுக்கு இருந்துச்சு பேசுறாரு, துறை சார்ந்த அதிகாரிகள் அமைச்சர் பேசுறாங்க. இல்ல மண் அவர் டிபார்ட்மெண்ட், மண் அவர் டிபார்ட்மெண்ட், மணல் அவர் டிபார்ட்மெண்ட் கிடையாது. மணல் நீர்வளத்துறை, மண் ஆற்று மணல் மட்டும்தான் நீர்வளத்துறையினுடைய கட்டுப்பாடு. ஆமா, வண்டல் மண் என்பது குளத்தில் படியக்கூடிய மணல் மண்ணு, சரியா? அது விவசாயத்திற்கும் மண்பானை செய்வதற்கு மட்டும்தான் பயன்படுகிறது. ஆற்றிலிருந்து அடித்து வரக்கூடிய கனிமங்களை உருட்டி கொண்டே வந்து அது குளத்துல அப்படி படிய வைக்கும். அதுக்கு பேர் தான் வண்டல் மண். கரெக்ட். அந்த மண்ணுல இயற்கையான தாதுக்கள் இருப்பதனால அதை அள்ளி கொண்டு போய் குளத்துல வயல்ல போடும்போது உரம் போட தேவையில்லை, ஏன்னா அதுல ஒரு சத்து இருக்கு. அதே போல அந்த மண்ணை வைத்து மண்பானை செய்யற பொழுது மண்பானை ஒரு தண்ணி ஊற்றி வைக்கும் போது சமைக்கும் போது அதுல சத்து கிடைக்கும். புரியுதா உங்களுக்கு? அதுதான் வண்டல் மண். வண்டல் படிந்த வண்டல் படி. அதுக்கு தான் பதில் சொல்றாரு. எத்தனை கனஅடி மீட்டர் வண்டல் மண்ணை எடுக்க நாங்க வண்டலை மாஃபியா கும்பல், விவசாய என்ற பேர்ல மாஃபியா கும்பல் அல்லதுங்கிறாரு. அந்த மாஃபியா கும்பல் யாரு? சட்டசபையில அவங்க பேரை சொல்றதுக்கு உங்களுக்கு தைரியம் இருக்கா? உங்களுக்கு தெரியும்னா எங்களுக்கு தெரியாது. மக்களுக்கு கடந்த காலங்கள்ல யார் யாரெல்லாம் மாஃபியா தெரியுமா அடுத்து சொல்லுவாருங்க. அவருடைய மானிய கோரிக்கை விவாதம் வரும்போது சொல்லுவாரு. வண்டல் மண்ணை எந்த மாஃபியாவும் இல்ல, வண்டல் மண்ணை விவசாயிகளும் மண்பானை செயல் மட்டும் தான். அவரு சொல்றது கிராவல் மண், சவுடு மண், சவுடு. அந்த கிராவலை தான் ஒரு கும்பல் அள்ளிக்கொண்டு இருந்தது, இப்போதும் அள்ளிக்கொண்டு இருக்கிறது. இன்றைக்கும் தாவேக ஆட்சியிலையும் இந்த கிராவல் அள்ளப்படுகிறது. சவுடு, நீ சொல்ற சவுடு அள்ளப்படுகிறது. நியூஸ் 24/7 சேலத்துல இது தொடர்ச்சியா நடக்குது அப்படிங்கிறத செய்தி குறிப்பாவே வெளியிட்டு இருக்காங்க. அதே போல தமிழ்நாடு முழுக்க இல்லீகல் மைன்ஸ், மூடப்பட்டதாக சொல்லப்பட்ட மைன்ஸ், குவாரிகள், கல்குவாரிகள் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. குறிப்பா மதுரை மாவட்டம் திருமங்கலம் பக்கத்துல கோபாலகிருஷ்ணன் நாயுடு கோபாலகிருஷ்ணன் கோரி அப்படிங்கிற ஒரு கோயில், கோபால்சாமி கோயில், கோபால்சாமி இல்ல அத நீங்க பேசியிருந்தீங்க. இது வந்து பாரி அப்படிங்கிற முன்னாள் திமுக சட்டமன்ற உறுப்பினர் தளபதியோட குவாரி. இதை மூடியதாக திரு பிரபு அவர்கள் அறிவிச்சாங்க. தமிழ்நாடு மின்சாரத்துறை அமைச்சர் நிர்மல்குமாரும் அந்த ஊருக்கே போய் நாங்க மூடிட்டு இருந்தாங்க. இன்றைக்கு நான் பேசிக்கிட்டு இந்த நொடிக்கும் அந்த குவாரி செயல்படுது. இப்படி எந்த குவாரிலாம் மூடப்பட்ட குவாரி செயல்படுதுங்கிறத புள்ளி விவரமா நம்மளால சொல்ல முடியும். புரியுது உங்களுக்கு? அதனால இதெல்லாம் கடந்த ஆட்சி நடந்தது போலவே தான் இங்கும் நடைபெற்றிருக்கிறது. என்ன ஒண்ணு, வெளி மாநிலங்களுக்கு போகக்கூடாது என்கிற தடை விதித்திருக்காங்க. அது வரவேற்கத்தக்கது. அதைதானே நீங்க முதல்ல பாராட்டி இருக்கணும். வெளி மாநிலங்களுக்கு, கேரளாவுக்கு, கர்நாடகாவுக்கு போறதெல்லாம் நிறுத்தி வச்சிருக்கிறது எவ்வளவு பெரிய புரட்சி அது. ஆமா, அது புரட்சி இல்லாம. ஆமா, புரட்சி தான் இது. இதுக்கு முன்னாடி லாரியா அள்ளிட்டு போயிருந்தாங்க இல்லைங்க. அதான் லாரியா வந்து லீகலா போயிட்டு இருந்துச்சு, இப்ப இல்லீகலா போயிட்டு இருக்கு. இல்லீகலா எந்த வண்டி போயிருக்கு? புளியரை செக் போஸ்ட்ல ஏதாவது வண்டி போதா சொல்லுங்க, நிறுத்துங்க. கன்னியாகுமரி களியக்காவிளை செக் போஸ்ட் தவிர கன்னியாகுமரி ரூட்ல இன்றைக்கும் கேரளாவுக்கு லாரிகள் போகுது. வேணும்னா உங்களுக்கு வீடியோவோட நாளை காலையில ஆதந்தமிழ போட தயாரா? கண்டிப்பா கொடுங்க, நான் பண்றேன். போட்டா நீங்க டிகே பிரபு, நீங்க எப்படி போடணும், டிகே பிரபு போட்டோவை போட்டு அந்த லாரி கேரளாவுக்கு போட்டு
இதை தடுப்பீர்களா அமைச்சர் டி கே பிரபுன்னு போடணும். நான் கொடுங்க, நான் போடுறேன், நான் தரேன் போடணும். கேரள முதல்வர் வி.டி. சதீசன் என்னங்க இப்படி நிறுத்திட்டீங்க அப்படின்னு கடிதம் எழுதுறாருங்க. இந்த மாதிரி இங்க என்னைக்காவது நடந்திருக்கா? அதுதான் சொல்றேன், அரசாங்கம் இருக்கும்போது அதுதான் சொல்றேன். இன்னைக்கும் இல்லீகலா போய்கொண்டு தான் இருக்கிறது. அது தடை செய்யப்படணும் தான். தடை செய்யப்படணுங்கிறது நீண்ட கால கோரிக்கை. அந்த நீண்ட கால கோரிக்கை நிறைவேற்றப்பட்டதுல வாழ்த்து சொல்லிட்டு மகிழ்ச்சி, வரவேற்கிறோம், பாராட்டுக்கிறோம், மாற்றுக்கிறதே கிடையாது. ஆனா தமிழ்நாட்டில் இல்லீகல் குவாரி நடந்து கொண்டே இருக்கிறதுங்கிறதும் மாற்றுக்கிறது. ஊழல் ஒழிக்கப்பட்டிருக்குல்ல இந்த 100 நாள்ல ஊழல் பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்களா? அதிகாரிகள் பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. அமைச்சர் பெருமக்கள் எங்கேயும் நமக்கு எந்த சிக்கலும் வந்துடக்கூடாது, பிரச்சனையும் வந்துடக்கூடாது, நாளைக்கு பதவியில இருந்து நம்மளை தூக்கிடுவாங்களான்ற ஒரு பயம் இருந்து கொண்டே பணியாற்றுகிறார்கள் எல்லாருமே. இப்படி எல்லா செய்தியும் பாக்குறது இல்ல. பூனை கண்ணை மூடிக்கொண்டால் பூலோகம் இருண்டு விடும் சொல்ற மாதிரி விஜய் கரூர்ல சொன்னதை நம்பிக்கிட்டு இருக்கீங்க. தொடமாட்டேன், தொட்டா விட மாட்டேன், தொட்டவங்களையும் விட மாட்டேன். ஊழல் ஒளிஞ்சிருச்சு. யாரு? விஜயபாஸ்கரை பக்கத்தில் வச்சுக்கிட்டு, செங்கோட்டையனை பக்கத்தில் வச்சுக்கிட்டு, ஜேசிடி எம்சி சமத்தை பக்கத்தில் வச்சுக்கிட்டு, உடுமலை ராதாகிருஷ்ணனை பக்கத்தில் வச்சுக்கிட்டு ஒளிஞ்சிருமா? அரசு தரப்பு வழக்கறிஞர் நியமனத்திலே மிகப்பெரிய ஒரு ஸ்கேம், ஒரு ஊழல். அனீஷ்குமார் என்கிற கன்னியாகுமரியுடைய மேற்கு மாவட்ட செயற்குழு உறுப்பினர் ஒரு ஆடியோ வந்துச்சு, பார்த்துருக்கீங்க. வேற ஆடியோ பார்க்குற ஆளு இளையராஜா ஆடியோ, ஜிவி பிரகாஷ் ஆடியோ கேட்குற ஆளு நீங்க. இந்த ஆடியோ நீங்க கேட்டிருக்க மாட்டீங்க. அனீஷ்குமார் ஆடியோ கட்சியினுடைய இரணியல் வழக்கறிஞர்கிட்ட 15 லட்சம் ரூபா அவங்கள பிபிஆ போடுறோம்னு சொல்லி பேசுறாங்க. இந்த ஆடியோ கட்சியிலிருந்து அனீஷ்குமார் நீக்கப்பட்டிருக்காரு. புரியுதா உங்களுக்கு? மன்னார்குடியில அன்பு அப்படிங்கிற ஒரு வழக்கறிஞர் நியமிப்பதற்கு 15 லட்சம் ரூபாய் மன்னார்குடியின் தாவேகா சட்டமன்ற வேட்பாளரும் இன்றைய மாவட்ட செயலரும் வாங்கியிருக்காருன்னு சொல்லி சௌந்தரி அப்படிங்கிற அந்த கட்சிக்கார பெண்ணே பேசியிருக்கு. திருச்சி மாவட்டத்துல திமுகவை சார்ந்தவர்களுக்கு அரசு வழக்கு பதிவு கொடுக்க ஆசை வாங்கியிருக்கு. அப்படி தமிழ்நாடு சட்டத்துறை அமைச்சர் அதை மறுபடியும் நாங்க இது பண்றோம், ஆய்வுக்கு உட்படுத்தி ஒரு ஆய்வுக்கு உட்படுத்தல, போட்டு முடிச்சாச்சு. ஒரு ஆய்வுக்கு உட்படுத்தல, போஸ்டிங் போட்டு முடிச்சாச்சு, எல்லாத்துக்கும் அறிவிச்சாச்சு. காசு பணம் துட்டு மணி அப்படின்னு போஸ்ட் அடிச்சே பரமக்குடியில ஒட்டினாங்க. தமிழ்நாடு முழுக்க இதை விட ஒரு பெரிய அதாவது திமுக அதிமுக பொறுத்தளவுல நிறைய ஊழல் குற்றச்சாட்டுகள் இருக்கு. திமுக முன்னாள் அமைச்சர்கள், அதிமுக அமைச்சர்கள்ட்ட. ஆனா அரசு தரப்பு வழக்கறிஞருக்கு இது வரைக்கும் காசு வாங்கினாங்க திமுக காரங்க செய்தியே கிடையாது. ஏன்னா அந்த கட்சிக்காரங்க நியமிப்பாங்க. ஏன்னா கட்சி ரீதியாக ஒரு வழக்கு வரும்போது அவங்க பார்த்துக்குவாங்க அப்படிங்கிறது ஒரு கட்சிக்காரங்களுக்கு ஒரு பொறுப்பு கொடுக்கணும். சரி, முதல் முறையாக தமிழக அரசியல் வரலாற்றிலே அரசு தரப்பு வழக்கறிஞர் நியமனத்திற்கு கையூட்டு வாங்கியது முதல் முறை தாவேகாவுடைய பொதுச் செயலாளரும் நீர்வளத்துறை அமைச்சருமான புசியானந்த் அவர்கள் இந்த விவகாரத்துல மூக்கை நுழைத்து பல கோடிகள் வாங்கினார் அப்படிங்கிற குற்றச்சாட்டை கட்சிக்கார பெண் ஞான சௌந்தரி உயர்நீதிமன்றத்துக்கு புகார் அனுப்பியிருக்காங்க. அதே போல மாவட்ட செயலாளர் போஸ்டிங் போடுவதற்கு அமைச்சர் பதவி தர்றேன்னு சொல்லி பணம் வசூல் செய்யப்படுகிறது அப்படிங்கிற குற்றச்சாட்டை இன்னைக்கு ஜூனியர் விடன் போன்ற பல்வேறு இதழ்கள் எழுதி கொண்டிருக்கிறது. பால்வளத்துறை அமைச்சரின் மீது பள்ளிக்கல்வித்துறையில தனியார் பள்ளிகளுக்கு மெட்ரிகுலேஷனுக்கு அனுமதி வழங்குவதற்கு நிறைய ஊழல்கள் முறைகேடு நடந்திருக்கு அப்படிங்கிற குற்றச்சாட்டை தொடர்ச்சியா பல்வேறு ஊடகங்கள் எழுதி கொண்டே இருக்காங்க. இதுக்கெல்லாம் எந்த விதமான விளக்கமும் தமிழ்நாடு அரசு சார்பாக கொடுக்கப்படல. சும்மா ஊழல் ஒழிப்பு வார்த்தையில் இருக்க ஒழிய அது களத்தில் இருக்கிறதா என்றால் சத்தியமா இல்லை. திராவிட இயக்கங்கள் திமுக அதிமுக மாறி மாறி இருந்தது அந்த விமர்சனத்தின் விட இது பெரிய அளவுக்கான விமர்சனம். நீங்க சொல்ற பட்டியல் இருக்கீங்க, தொடங்கியிருக்காங்க. அவங்க தொடர்ந்துட்டாங்க, இவங்க தொடங்கியிருக்காங்க. பட்ஜெட் முடிஞ்ச பிறகு எல்லா அமைச்சரும் கை நீட்டுறாங்க. நான் சொல்றேன் எல்லா அமைச்சர், நான் இப்ப வெளிப்படையே சொல்றேன், எல்லா அமைச்சரும் கை நீட்டுறாங்க. சில பேர் திமுக முன்னாள் அமைச்சர் தொடர்பு கொண்டு எவ்வளவு வாங்கணும் கமிஷன் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. துறை சார்ந்த அதிகாரிகளை கூப்பிட்டு ஆய்வு நடத்தி எவ்வளவு பெர்சன்டேஜ். இந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டை திரு அண்ணாமலை அவர்கள் கூட வைத்தாரு. வீதி லீடர்ஸ் அண்ணாமலை கூட இல்ல, தமிழ்நாடு அதுக்கு யாருமே எவிடன்ஸ் எடுத்து வெளியிட மாட்டேன். ஒரு ஆடியோ பண்ணும்போது சாட்டை திருப்பி வாங்க, நான் இப்போ போய் வாங்க போறேன், கேமராவும் மைக் கூட வாங்க, நான் எடுப்பேன்னு சொல்லுவாங்களா? மாட்டுவாங்க, அப்புறம் தெரியும் உங்களுக்கு நான் சொல்றது உண்மையா பொய்யான்னு. மாட்டாம பண்ண முடியாது, மாட்டிட்டு தான் ஆவாங்க. எல்லாம் வெளிப்படைத்தன்மை டிரான்ஸ்பரண்ட் நடக்க போதில்ல, பாத்துருவோம். இந்த 100 நாள்ல வேற சேஞ்சே உங்களால பார்க்கவே முடியலையா? திமுக ஆட்சிக்கும் அதிமுக ஆட்சிக்கும் இருந்ததுல தாவேகாவுல ஒரே ஒரு நன்மை நடந்திருக்கு 100 நாள் ஆட்சியில. என்ன? முக்தாரையும் திருச்சி சூர்யாவையும் கைது பண்ணிருக்காங்க. அதை தவிர எனக்கு தெரிஞ்சு என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல வேற எதுவுமே நல்லது நடந்த மாதிரி தெரியல. நடந்தா நீங்க சொல்லுங்க. ஒரு தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு ஒன்று நடந்திருக்கு. நான் அடுத்து வரேன். நீங்க தமிழ் தேசிய அரசியல்வாதி, நாம் தமிழர் கட்சி, நீங்க தான் தமிழ் தேசியம் ஒட்டுமொத்தமா நாங்க நீங்க விடுதலை சிறுத்தைகள் நடத்த தமிழ் தேசியத்தை ஒட்டுமொத்தமா நாங்க குத்தகைக்கு எடுத்துட்டோம்னு அப்படிலாம் சொல்லல. தமிழ் தேசியத்தினுடைய வளர்ச்சிக்காக, தமிழ் தேசியத்தை எளிய மனிதர்கள்ட்ட, பாமர மனிதர்கள்ட்ட, தமிழ் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்ப்பதற்காக, தமிழ் தேசியம் என்பது இந்த மண்ணினுடைய கோட்பாடு, ஒட்டுமொத்தமான 8 கோடி தமிழருடைய, உலகத்தமிழ் 12 கோடி தமிழருடைய கோட்பாடு. என் நிலம், என் மொழி, என் பண்பாடு, கலாச்சாரம் காக்கப்படணும் அப்படின்னு பேச அரசியல் தமிழ் தேசிய அரசியல். அவ்வளவுதான். இப்ப தமிழ் தேசியத்தை யார் வேணாலும் பேசலாம்.
யார் வேணாலும் அதை வந்து ஏற்றுக்கொள்ளலாம், அந்த தத்துவத்தை யார் வேணாலும் கொண்டாடலாம், மாற்றுக்கருத்து இல்லை. ஆனால் தமிழ் தேசிய எழுச்சி மாநாடுன்ற ஒரு மாநாடு போட்டு அந்த மாநாட்டில் தமிழ் தேசியம் குறித்து எதுவுமே பேசாமல் ஒரு மாநாடு எப்படி நடத்தக்கூடாது என்பதற்கு அண்ணன் திருமாவளவன் ஒரு மாநாடு போட்டிருக்காரு. ஒரு மாநாட்டில் இதெல்லாம் செய்யக்கூடாதுப்பாங்கல்ல. 33 ஆண்டுகளாக பொதுவாழ்வில் இருக்கக்கூடிய திருமாவளவன் அவர்கள் ஒரு கட்சி தலைவன்னா தன் கண் அசைவுக்கு தன் தொண்டன் கட்டுப்படணும், தன் கை விரலுடைய அசைவுக்கு அந்த தொண்டன் உட்காரணும். அந்த 13 நிமிடம் தான் மொத்தமா பேசினாரு. அந்த 13 நிமிடத்துல உட்காரு உட்காரு உட்காரு, நிக்காத உட்காரு, ப்ளீஸ் ப்ளீஸ் உட்காரு, இதை தவிர எதுவுமே ஒரு பேச. கட்டுக்கடங்காத கூட்டம் பாருங்க, ஒரு பெரிய அளவுக்கு ஒரு அடங்கப்படுவதுதான் கூட்டம், கட்டுக்கு அடங்காமல் இருந்தால் அது கும்பல். கும்பலுக்கும் கூட்டத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. கட்டுக்கு அடங்கினால் 5 லட்சம், நீங்க திருச்சி மாநாட்டுக்கு நாம வந்து இதை விட பெரிய கூட்டம், 36 கிலோமீட்டருக்கு போக்குவரத்து நெருக்கடி. 5 மணிக்கு அண்ணன் சீமானவர்கள் உள்ளே நுழைந்து 6 மணிக்கு சரியாக உறுதிமொழி எடுக்கும் போது ஒட்டுமொத்தமான மாநாட்டு திரளும் இன்க்ளூடிங் யூ பின் டிராப் சைலன்ஸ் இருந்துச்சு. மாநாடு முடிந்த பிறகு யாருடைய அலைவரிசையும் வந்து இதாகலை. ஆனால் எல்லாரும் சரியான இடத்திற்கு வந்து சேர்ந்தாங்க, வாகனம் வந்து சேர்ந்தது. ஒரு மாநாடுனா அவ்வளவு நேர்த்தியா இருக்கணும். எவ்வளவு லட்சக்கணக்கான மக்கள் கூடினாலும் கட்சி தலைவன் ஆர்ப்பரிக்கும் போது ஆர்ப்பரிப்பான். ஆனா முன்னாடி ஒரு 200 அடி விட்டுருந்தோம் இந்த மீடியாவுக்குன்னு சொல்லி, அதுல ஒருத்தர் கூட வரல, ஒரு ஆள் கூட வரல. சின்ன மதுபாட்டில் கூட மது போதையில இவர் தாவேக்க நாம் தமிழ் கட்சி மாநாட்டில் இருந்தார் என்று ஒருத்தர் கூட உங்களால படம் முடிச்சு காட்ட முடியாது. ஆனால் இந்த உளுந்தூர்பேட்டை நடந்த இந்த மாநாட்டில் 90 விழுக்காடு, நான் இதை வந்து ஆதாரமா சொல்றேன், 90 விழுக்காடு மது போதையில இருந்தார்கள் என்பது அங்கே கடந்து சென்ற நிறைய நண்பர்களுடைய குற்றச்சாட்டு. ஒரு வால்வோ பேருந்து திருச்சியிலிருந்து வருது, அந்த வால்வோ பேருந்து மேல 30 பேர் ஏறி ஆடி இருக்கிறான். இருந்தவர்கள் சாதாரண பயணிகள். கிட்டத்தட்ட 4 மணி நேரம் 5 மணி நேரம் போக்குவரத்து நெருக்கடியை திட்டமிட்டு ஏற்படுத்தி, எங்களுக்கு பெரிய மாஸ் இருக்கு, எங்களுக்கும் பெரிய கூட்டம் இருக்கு, விக்கிரவாண்டி ஈக்குவலா கூட்ட முடியும், எங்களாலையும் கிரௌடு வரும் என்று யாருக்கோ உணர்த்துறாரு. உணர்த்தி விட்டு மறுநாள் காலையில போய் பாக்குறாரு. இந்த மாநாடு தமிழ் தேசிய எழுச்சியெல்லாம் இல்லை, நாங்கள் தாவேக்கா கூட இருக்கோம் அப்படின்னு சொல்றதுக்காக, உங்க கூடவே இருப்போம் அப்படின்னு சொல்றதுக்காக உருவாக்கப்பட்ட மாநாடு. இல்ல, திருமா என்ற ஒரு கொள்கை தலைவரை அண்ணன் சீமான் உட்பட எல்லோருமே ஏற்றுக்கொண்டவர்கள் தான். தலைவருக்கு தலைவர் அண்ணன் சீமான். திருமாவுக்கு கொள்கை இருக்கிறதா என்பது இந்த மாநாட்டின் மூலமாக கேள்வியாக மாறி இருக்கு. இல்ல, அவருடைய கொள்கையில உங்களுக்கு அப்படி ஏதோ சந்தேகம் வரக்கூடாது. வந்திருக்கு, எனக்கு வந்துருச்சு. நான் வெளிப்படையே சொல்றேன், இதுல அவருடைய கொள்கை இருக்கா அப்படின்னு கேள்வி எனக்கு பிறந்திருக்கிறது. ஏன்னா கொள்கை இருக்கு அப்படின்னா கொள்கைவாதிகளை உருவாக்கி இருப்பார். கொள்கைவாதி எவங்க ஸ்டேஜ் மேல ஏறுவான், எவங்க மேடை மேல ஏறுவான், எவங்க வந்து போடியத்து மேல ஏறுவான், இப்படியா வந்து நிற்பான் 1000 பேர். அவரே மயக்கம் போட்ட அளவுக்கு அடங்கம் மறுனாரு, அவர்கிட்டே அடங்கம் மறுத்துட்டாங்க. அத்துமீறு அப்படின்னாரு, அவர்கிட்டே அத்துமீறிட்டாங்க. திமிரி எழுந்தாரு, அந்த திமிரி எழுறேன், திருப்பி அடிக்கிறேன், அதையும் பண்றேன். அடங்கமறு அத்துமீறி திமிரி எழுதி திருப்பி அது அவர்கிட்டே பண்ணிருக்காங்க. ஆனால் தமிழ் தேசியம் எழுச்சி பெற வேண்டும் ஒரு மாநாடு நடத்த வேண்டிய தேவை இருக்கு. தமிழ் தேசிய எழுச்சிக்காக மாநாடு நடத்தப்பட்டுச்சா இல்ல வன்னியரசு திரள் நிதி 25 கோடி வசூல் பண்ண மாநாடு நடத்தப்பட்டுச்சா? கள்ளக்குறிச்சி பொறுப்பு அமைச்சர்னு சொல்லி கள்ளக்குறிச்சி தொழிலதிபர்கிட்ட, இண்டஸ்ட்ரீஸ்ட, கள்ளக்குறிச்சியுடைய மொத்த வணிகர்கள்ட்ட, மிக வியாபாரிகள்கிட்ட, நெல் கூட போட்டுக்கிட்ட நெல் முதலாளிகள்கிட்ட எல்லாத்தையும் போய் வன்னியரசு வசூல் பண்ணாருன்னு சொல்லி கள்ளக்குறிச்சி சார்ந்த பொறுப்பாளர்களே இன்னைக்கு எழுதிட்டு இருக்காங்க பொது வழியில, சமூக வலைதளங்கள்ல. வசூல் செய்வதற்கு ஒரு மாநாடு, இதன் திருமாவுக்கு தெரியுமான்னு தெரியல. வன்னியரசு 25 கோடி வசூல் பண்ணது, அதுக்கு தான் மாநாடு நடந்திருக்கு. மாநாட்டோட ஒரே வெற்றி வன்னியரசு வசூல் பண்ணது. நாம் தமிழர் அதே கம்பீரத்தோட இருக்கீங்களா, பயணிக்கிறீங்களா? அப்படிதான் நாங்க நினைக்கிறோம். நீங்க எப்படி நினைக்கிறீங்க? இல்ல, அண்ணன் கொஞ்சம் மக்களுடைய பிரச்சனைகள்ல நாம் தமிழ் கட்சி களத்தில் நிற்குது. மேகதாட்டுக்கு எதிராக அனைத்து கட்சி கூட்டம் சீமான் நின்றாங்க. 3 தமிழர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்காங்க. இன்னைக்கு தம்பி இடமானம் கார்த்தி தலைமையில் நாளைக்கு கோயம்புத்தூர்ல பெரிய ஆர்ப்பாட்டம். மேகமலை, வருசநாடு, கண்டமனூர் இந்த பகுதிகளில் நீண்ட காலமாக வாழக்கூடிய மக்களை ஒன்றிய மாநில அரசுகள் இணைந்து கொண்டு வனத்துறை ஆக்கிரமிப்பு என்ற பெயர்ல அவங்களை வெளியேற்ற பார்க்குறாங்க. உச்சநீதிமன்ற தீர்ப்பை வைத்துக்கொண்டு அதுக்கு எதிராக கடந்த 2 நாளைக்கு முன்னாடி ஹிமாயின் அவர்கள் அப்புறம் நான் எல்லாம் கலந்து கொண்டு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை அந்த மக்களுக்காக நடத்தணும். தொடர்ச்சியாக களத்தில் நிற்கிறோம். மக்களுடைய எல்லா போராட்டங்களையும் களத்தில் நின்று கொண்டிருக்கிறோம். எங்கள் கருத்துக்களை விதைக்கிறோம். அரசினுடைய தவறுகளை மக்கள்கிட்ட சுட்டி காட்டுறோம். அரசின் தவறுகளை அரசுக்கும் சுட்டி காட்டுறோம். இதோட வேற என்ன கம்பீரமா நிக்கணும்? கோட் சூட் போட்டு உட்கார்ந்து கூட கம்பீரம். இதுக்கு மேல என்ன பண்றது? கோவணத்தை கட்டி நிக்கவா? தாவேகா அமைச்சர்கள் கூட திரு புஷி ஆனந்த் அவர்கள் இன்றைக்கு சொல்றாரு, திமுகவை பார்த்து இனி நீங்க அதிகாரத்துக்கெல்லாம் வர முடியாது அப்படின்ற அளவுக்கு எல்லாருமே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. திருமலை படத்தை வர வசனம் தான், வாழ்க்கை ஒரு வட்டம், ஜெயிக்கிறவன் தோப்பான், தோக்கிறவன் ஜெயிப்பான். இன்னைக்கு இவர்களுக்கு இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங் பண்ணி ஒன்று நடந்திருக்கிறது. நாளைக்கு அது நடக்குமான்னு தெரியாது. ஆனா என்னன்னா, தமிழ்நாட்டில் இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங் பண்ணது பத்தாதுன்னு நேராக இப்போ டெல்லிக்கு போயிட்டாங்க. வடநாடு முழுக்க இறங்கியாச்சு. தமிழ்நாட்டில் உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு நீங்கள் ஊடக வேறு தானே, ட்விட்டர், ஃபேஸ்புக், இன்ஸ்டா, ஷேர் சாட்டு, ஸ்னாப் சாட்டு, டிண்டரா
அதெல்லாம் இல்லைங்க. இல்ல இருப்பீங்க, நீங்க எல்லாத்துலயும் இருப்பீங்க ஏங்க? தெரியுங்க. அப்படின்னா என்னங்க? டெலகிராம், எங்க டெண்டர் கோக்னட் தெரியும் எனக்கு, அவ்வளவுதான். டெண்டர் எல்லாத்துலயுமே இருக்கீங்க தெரியும். நான் தான் பாத்துருக்கேன் உங்களை. எதுல? டிண்டர்லயா? தலைவா சும்மா டிண்டர்னா என்னன்னே தெரியாதுங்க. எல்லா ஆப்லயும் இருப்பீங்க நீங்க. ஏங்க அப்புறம் இது டிண்டருக்கு ஜோடி ஆப் ஏங்க, அதெல்லாம் டிண்டர் ஜோடி எல்லாம் எனக்கு அது ஸ்பெல்லிங் கூட தெரியாது. இது பண்ண டேட்டிங் ஆப்ஸ் அதுல இருப்பீங்களா? டேட்டிங்னா சரி விடுங்க. டேட்ஸா? டேட்ஸ், பேரிச்சம்பழம், இந்த எல்லா ஆப்லயும் நீங்க இருக்கீங்க. இதுல எந்த ஆப்லயாவது நீங்க பார்த்துட்டு பாருங்க, எல்லா ஆப்லயும் இருக்கீங்க இல்லையா? தமிழ்நாட்டில் கூடிய தனியார் பள்ளிக்கூடங்கள்ல பணி செய்யக்கூடிய ஆசிரியர் பெருமக்களுக்கு அரசு பள்ளிக்கூடத்தில் என்ன சம்பளம் வழங்குறோமோ அதே சம்பளத்தை விஜய் வழங்க சொல்லிட்டாரு. அப்படியா? தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய கோவில்கள்ல கூடிய உண்டியலை பூரா எடுத்து அரசு பள்ளிக்கூடத்துக்கும் அரசு மருத்துவமனைக்கும் கொடுக்க சொல்லிட்டாரு. உண்டியல் கோயிலுக்கு தேவையில்லைன்னு. இப்படி எல்லாம் ஒண்ணும் இல்லையே. சொல்லுதை கேளுங்க. தமிழ்நாடு முழுக்கக்கூடிய மசூதியில் இருக்கக்கூடிய இவங்க இருப்பாங்களே இமாம், அவங்களுக்கு அரசே சம்பளம் போடுன்னு அறிவிச்சிட்டாரு. தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய பசுக்களை தடை செய்யக்கூடாதுன்னு சொல்லி உயர்நீதிமன்றத்தில் உத்தரவு வாங்கி பசுவதை தடை சட்டத்தை தமிழ்நாட்டில் கொண்டு வந்துட்டாரு. தமிழ்நாட்டில் பிரைவேட் ஸ்கூல்ல யாராவது இறந்து போனா அந்த பாடியை அரசே எடுத்து கொடுத்து அந்த ஃபீஸை, அதாவது மெடிக்கல் ஃபீஸ் இருக்கு இல்லையா, மருந்து கட்டணம், அதை அரசே கொடுத்துரும்னு அறிவிச்சிருக்காரு. எங்க நடந்திருக்கு இப்படின்னு ஹோகோன் ரெயின்கோட் ஃபேமிலி வீடியோ போட்டுட்டு இருக்காங்க. முழுக்க இறங்கிட்டாங்க. विजय तालपाती का नेक्स्ट पीएम का हमारा दोस्त में है, பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் டீச்சருக்கு அப்படின்னு பூரா வீடியோ போட்டிருக்காங்க. நீங்க நம்ப மாட்டீங்க, யோயோ எக்கச்சக்க வீடியோங்க. இன்ஸ்டாகிராம் இதை திறந்தீங்க அப்படின்னா முழுக்க ஒருவேளை இந்தியாவே பேசுதோ. ஃபேவரட் சிஎம் தால்பாதி. அப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பிஎம் கா தளபதி விஜய், நெக்ஸ்ட் பிஎம் தளபதி விஜய், தளபதிக்கா மோடிக்கா தளபதிக்கா அப்படின்னு எல்லா வேலையும் பேசுறான். யாரான்னு பார்த்தா ஒரு வீடியோவுக்கு 65,000 ரூபாய் வாங்கி கொண்டு போடக்கூடிய வடநாட்டு இன்ஃபுளுசர்ஸ். இதுல என்ன பெரிய நம்ம நுட்பமும் பார்க்க வேண்டியிருக்குன்னா, தமிழ்நாட்டில் பசுவதை தடை சட்டம் இருக்கு அப்படின்னு சொல்லி இந்துக்களுடைய ஓட்டை வாங்குவது, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பள்ளிவாசல்கள்ல இமாம்களுக்கு சம்பளம் போடுறான்னு சொல்லி முஸ்லீம் ஓட்டை வாங்குது. இந்து முஸ்லீம் ஒற்றுமையை சிதைப்பது போல இந்த ரூட் மாஃபியா கும்பல் வடநாட்டு வேலை பார்த்து அவர் எங்க பிஎம் கேண்டிடேட் இப்ப ஏதாவது சொல்லிருக்காங்களா? இது தமிழக வெற்றி கழகம் சட்டசபையில ஆதரவு அறிவிக்கிறாரு. அடுத்து தமிழ்நாட்டிலிருந்து தான் ஒரு பிரதம அமைச்சர் உருவாவார்னு மொத்தவரும் கைத்தட்டுறான். நேத்து ஏஎம்பிஎம் பார்க்காமல் உழைக்கும் எங்கள் சிஎம் தான் அடுத்த பிஎம்னு உங்க கில்லி சரத்து சொல்றாப்ல. என்ன உங்க கில்லி சரத்து தெரியாதா அவங்கள பத்தி எனக்கு? உங்கன்னா நீங்க தமிழ்நாட்டோட பிரஜை, உங்கன்னா எங்க நம்ம முதலமைச்சர் நம்ம கில்லி சரத்து. ஆனா உங்களுக்கு ஒரு வாய்முகத்தை இருக்கு. என்ன? அவர் சிஎம் ஆக மாட்டாரு, நீங்க சிஎம் ஆயிட்டாரு. அடுத்து அவர் பிஎம் ஆக மாட்டாருன்றீங்க. தமிழ்நாட்டில இருந்து ஒரு தமிழன் பிரதம அமைச்சர் ஆகிதான் கச்சத்தீவை மீட்கணும், அவர் பிரதமராகி தான் இந்தியாவுடைய தமிழ்நாட்டோட நலங்களை தீர்க்கணும். எனக்கு மகிழ்ச்சி தான். ஒரு தமிழன் இப்ப பிரதமராக எந்த மாற்று கருத்து கிடையாது. சரி, அது விஜயா இருவாருங்கிறதா தேசிய அளவுல தாவேக்கா அப்ப பெரிய பேசு பொருள் ஆயிட்டு. மோடியா அதாவது நல்லா போயிட்டு இருந்துச்சு. அம்மையார் ஜெயலலிதாவுடைய அரசியல் வாழ்க்கை நல்லா போயிட்டு இருந்துச்சு. வீக்ல இருந்தாங்க. மோடியா லேடியான்னு கேட்டாங்க. 91 96 அந்த வழக்கை தூட்டிட்டு வந்து அந்த அம்மாவை கைது பண்ணி உள்ள போட்டாங்க. மோடியா லேடியான்னு கேட்ட அந்த அம்மையாருடைய வாய்ஸ் கடைசியில் செப்டம்பர், அது 2016 டிசம்பர் 5ஆம் தேதி பாடி கொண்டு வந்து இங்க வச்சாங்க. எங்க நம்ம ஸ்டேடியத்துல ராஜாஜி ஆள். மோடியா லேடியான்னு கேட்ட ஒரு வார்த்தைக்கு இப்ப பிஎம் கேட்டிருக்காங்க. மோடியா விஜயான்னு. இப்போ இல்ல மோடியா விஜயான்றது யாரோ சோசியல் மீடியாவில் எழுதுறாங்க. இது ஏதோ இங்க இருந்து உருவாக்கப்பட்டு அதெல்லாம் அங்க பரப்பப்படுகிறது. முகமது ஜுபைர் என்கிற ஒரு வட இந்திய சமூக ஆர்வலர் இதை எடுத்து ஃபேக்ட் செக் பண்ணி இந்த ஃபேக் ப்ரொபகண்டாவை ஃபேக் இன்ஃப்ளூயன்சர் வச்சு ஒரு இன்ஃப்ளூயன்சருக்கு வந்து 65,000 ரூபாய் பணம் கொடுத்து இதை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத உடைச்சிருக்காரு. நாம் தமிழ் கட்சி சார்ந்தவர்களும் இதை சமூக இடங்களை தொடர்ச்சியாக பேசிக்கிட்டு இருக்காங்க. மிகப்பெரிய அளவு பேசு பொருளாக மாறி இருக்குது. நானே ஒரு 1000 வீடியோ பார்த்துருப்பேன். இது சாதாரணமான நடைபெறல. எப்படி தமிழ்நாட்டில் 36 இன்ஃப்ளூயன்சரை வச்சு பூரா வந்து ஆபாச பாட்டுக்கு நடனமாடக்கூடிய, இரவு 10 மணிக்கு மேலே வீடியோ காலுக்கு 1000 ரூபா, கொஞ்சம் சட்டையை கட்டணும்னா அதுக்கு 5000 ரூபா, மொத்தமாகவே கட்டணும்னா 10,000 ரூபா அப்படின்னு பேசக்கூடிய சில ஆபாச பெண்களை வைத்து தாவேக்கா துண்டை போட்டுக்கிட்டு இவன் தொடர்ச்சியாக அந்த பொண்ணுங்களை வீடியோ ஃபாலோ பண்ணிட்டு இருக்கான். திடீர்னு அந்த பொண்ணுங்க தாவேக்கா துண்டை போட்டோடனே அப்படியே தாவேக்காக்கு மாறி ஓட்டு போடாங்க. இப்படி ஒரு மூளைச்சலவை தமிழ்நாட்டில் நடைபெற்றுச்சு. நான் ஆதாரப்பூர்வமாக சொல்லுவேன். அப்படி தமிழ்நாட்டில் ஒரு குறிப்பிட்ட பெண்களை வைத்து இந்த மாதிரி வந்து ஓட்டை வாங்கினாங்களோ அதே போல இன்னைக்கு வட இந்தியா, இது அறிவார்ந்த மாநிலம் வாங்க, பொலிட்டிக்கலி எஜுகேட்டட் ஸ்டேட்டுன்னு சொல்லுவாங்க.
அதே போல ஐடியாலஜிக்கல் செட்னு சொல்லுவாங்க. இப்படிப்பட்ட இந்த மாநிலத்துக்கே ஐடியாலஜி இல்லாத, கொள்கை கோட்பாடு இல்லாத ஒரு கூட்டம் ஆள முடியுதுன்னா வடநாட்டை நீங்க நினைச்சு பாருங்க, அவங்களுக்கு எதுவுமே கிடையாது. நமக்கே இந்த நிலைமைன்னா அவன் நிலைமை எனக்கு பார்த்தா ரொம்ப பரிதாபமா இருக்கு. இன்னொன்று, வட இந்தியாவுக்கு போகக்கூடிய இந்த தாவேக்காவுடைய சில ஆதரவாளர்கள், இன்ஃபுளுன்ஸ் எல்லாம், நான் ஒருத்தரை பார்த்தேன், குஜராத்தில் ஒருத்தரை பார்த்தேன், நான் டெல்லியில் ஒருத்தரை பார்த்தேன், அந்த ஆட்டோவால சொன்னாரு, விஜயை பத்தி கேள்வி கேட்டாரு அப்படின்னு எடுத்து போடுவது பின்னணின்னு பார்க்கும்போது 2029 நோக்கி தாவேக்கா நகர்கிறதோ அப்படின்னு கேள்வி எடுது. இன்னொன்று, 2 வாய்ப்பு அவங்களுக்கு இருக்கு. ஒரே காலம் 2 மாங்க. விஜய் அவர்கள் பிரதம வேட்பாளர் நிற்கிறாரா இல்லையான்னு தெரியாது. ஆனா விஜய் மற்றும் காங்கிரஸ் கூட்டணி நிக்க போகுது. இப்போ இந்த பக்கம் மாதிரி ப்ரொபோகண்டா பண்ணும்போது எங்களுக்கு பிடிச்ச சிஎம் வந்து இவர் தான், அடுத்த பிஎம் இவர் தான், விஜய் தளபதி, நம்ம தளபதி விஜய், அங்க விஜய் தளபதி மாத்திக்கிட்டாங்க, விஜய் தளபதி அப்படின்னு சொல்லி போனும்போது அங்க இருக்கக்கூடிய பிஜேபி எதிர்ப்பு வாக்களே வாங்கிடலாம் ஒண்ணு. இன்னொரு பக்கம் தமிழ்நாட்டில் 1.5 கோடி வட இந்தியர் இருக்கான். இந்த 1.5 கோடி வணக்கம் மாதேசன் அதன் தமிழர்களுக்கு வணக்கம் அவன் தெரியாது, அனைவருக்கும் வணக்கம் தெரியாது அவனுக்கு. புரியுதா உங்களுக்கு? அவனுக்கு சவுக்கும் தெரியாது, சாட்டையும் தெரியாது, மாதேசன் தெரியாது, பாண்டேவும் தெரியாது, யாரையும் தெரியாது. ஆனா அவனுக்கு தெரிஞ்சது வட இந்திய ரீல்ஸ். இப்ப நீங்க வந்து காலைல எந்திரிச்ச உடனே ஹே ஹோன் ஹே ஹமோ ஹே அந்த வீடியோ பார்ப்பீங்களா? பார்க்க மாட்டீங்க. ஒன்றும் உங்க வீடியோ பார்ப்பீங்களா, என் வீடியோ பார்ப்பீங்க, ஏதோ வீடியோ, தமிழ் யூடியூபர்ஸ் வீடியோ தான் பார்ப்பீங்க. இப்போ நம்ம ஆட்கள் இருக்காங்க, உலகம் முழுக்க இருக்காங்க, அமெரிக்காவில் இருக்காங்க. இப்போ இவங்கெல்லாம் உங்க வீடியோ பார்ப்பாங்க, இல்லை என் வீடியோ பார்ப்பாங்க, இல்லை தமிழ்நாட்டு யூடியூபர்ஸ் வீடியோ பார்ப்பாங்க, மதன் கௌரி வீடியோவோ ஏதோ ஒரு வீடியோ பார்ப்பாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வட இந்திய யாரை பார்ப்பான்? அவன் முழுக்க வட இந்தியாவோட பார்ப்பான். இப்போ அவனுக்கு என்ன நடக்கும்? ஓ, தமிழ்நாட்டில் பசுவதைக்கு தடை இருக்கு போல, நமக்கு தான் தெரியல, நமக்கு தமிழ் தெரியறனால நமக்கு தெரியல போல இருக்கு. தமிழ்நாட்டில் இந்த மாதிரிலாம் வந்து பிரைவேட் ஹாஸ்பிட்டல் இறந்து போயிட்டா கவர்மெண்டே பாடி எடுத்து காசை கொடுத்துருவோம், தெரியல போல அவன் ஓட்டப்படுவான்ல. அப்போ வட இந்தியனுடைய வாக்கையும் தமிழ்நாட்டில் வாங்கலாம், வட இந்தியன் வாக்கை தாவேகா கூட்டணிக்கு வாங்கலாம் அப்படிங்கிற கணக்கில் 2 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இங்க 2026 ஆட்சி பிடிக்க 2024 இன்ஃபுளுன்ஸ் பண்ணாங்களோ, இப்போ 29க்கு இப்போ மார்க்கெட்டிங்க தொடங்கிட்டாங்க. அப்ப காங்கிரஸ் பிரதமர் எல்லாம் ராகுல் காந்தி எல்லாம் இல்ல, அது வரை கேட்கறாங்க ராகுல் காந்தியா விஜயான்னு கேட்கறாங்க. அதுலயும் விஜய் தான் சொல்றாங்க. அவங்க ராகுல் காந்தி அப்பவும் பிரதமர் ஆக முடியாதா? வாய்ப்புல பப்பு நோ பப்புங்க. எவ்வளவு கதம் குட் பை குட் பை கதம் பாய் குட் பை. எவ்வளவு மார்க் கொடுப்பீங்க இந்த ஆட்சிக்கு? பரீட்சையே நடக்கலையே, அப்புறம் மார்க்கு எக்ஸாமே நடக்கல. 6 மாசம் முடியட்டும், அப்பதான் எக்ஸாம். 3 மாசம் எப்படி எல்லாம் கத்துக்க ஓரளவுக்கு மேம்பட்டு வந்துட்டு இருக்காங்களா? ஒரு நாளும் நம்ம சட்டசபையில பேசுறது அதெல்லாம் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. புகழ்வதில் தேர்ச்சி பட்டு இருக்காங்க, நல்ல புகழ்றாங்க, புகழ்றதுல தேர்ச்சி பட்டு இருக்காங்க. வந்த புதுசுல எப்படி வாங்குறதுன்னு தெரியாம இருந்தாங்க, இப்ப வாங்க கத்துக்கிட்டு இருக்காங்கன்னு கேள்விப்படுறேன். வாங்கட்டும்னு நானும் காத்துக்கிட்டு இருக்கேன். மக்கள் என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். நேரம் கொடுத்து பேசி மிக்க நன்றி.